அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு தீராத கடன் பிரச்சனை தீர அடகு வைத்த நகையை மீட்க ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக கடன் வாங்கி அவற்றை அடைக்க முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு இந்த பரிகாரங்கள் கூறப்படுகின்றன. அந்த வகையில் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தீராத கடன் பிரச்சனை தீர இதோ எளிய பரிகாரங்கள் அமைகின்றன. அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு வகையில் கடனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சாதாரண மனிதர்கள் முதல் ஞானிகள் வரை அனைவரும் கடன் தீர வேண்டும் என்றுதான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் பணத்தால் ஏற்பட்ட கடனை அடைக்க அருள் செய்யும்படி இறைவனை வேண்டுகிறோம். அதே போல் பெரிய ஞானிகள் பிறவி கடன் நீங்க வேண்டும் என இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் கடனை அடைவதற்காக கடுமையாக முயற்சி செய்வார்கள். ஆனால் எவ்வளவு முயன்றாலும் எவ்வளவு சம்பாதி கடனை அடைக்க முடியாமல் கழுத்தை நெரிக்கும் கடன் பிரச்சனையுடன் போராடி கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் சில எளிய பரிகாரங்களை செய்து வந்தாலே கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியும். அது மட்டுமில்லாமல் இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதர்களே இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். கடன் வாங்காமல் இருப்பதை வைத்து அளவோடு வாழ வேண்டும் என பெரியோர்கள் சொல்வார்கள். ஆனாலும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது. அது காலப்போக்கில் பெரிதாகி தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது. என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகி கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை. ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகி கொண்டே போகிறது என்று கவலைப்படுகிறவர்களுக்கு இது அதற்கான வழியும் அமைகிறது. அப்படி கடன் பிரச்சனையால் இருக்கக்கூடியவர்கள் காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் வழிபாடு, விநாயக பெருமானின் வழிபாடு, சர்வேஸ்வரர் வழிபாடு, பைரவர் வழிபாடு, குளிகை நேரத்தில் ஒரு சிறு தொகையை கடனை அடைப்பது, அது மட்டும் இல்லாமல் கோமாதா வழிபாடு என இந்த வழிபாடுகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.